நாக்கி மேல நாளே சொல்லி இவன் நாத்தான ஆளா தின்ன பாவி கல்யாணம் பண்ணி கொடுத்து 5 வருஷமா வந்து நான் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட சரி தாய் வீட்டுக்கு வந்ததே இல்லம்மா. என்னைக்குனே வந்துருக்கா வரல. ஏன்னா அவ எப்போ வருவாளான்னு என் வீட்டுக்கார வரும்போதுன்னா ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் வாங்கிட்டு வரும்போது என்ன ஆனா வந்தது வந்தா சும்மா வரலன்னா ஒரு கட்டுப்பாடு தூக்கிட்டு வந்துடுறது. எதுக்கு? ஊருக்கு வரும்போது சும்மா பையன் வரானா சும்மா பையன் எடுத்துட்டு வருது. வந்தது வந்தாலே இவ வந்துவா கம்முன்னு பார்த்துட்டு போக கூடாதா? அதுக்கு போக வேண்டியதான். எனக்கு வாங்கிட்டு வந்து ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் பரிசீலனை போட்டு கட்டி எப்ப சக்காரி நானா தத்துறது தங்கச்சி இப்படி அரிசி போயிருக்கிறாள். அதுதான் அவளும் சாவணும். அவளை சாப்பிட்டு விடுறாள். அடிக்கடிக்கா அங்கே சொல்லி இவா ஆமலி ஆனா தின்னப்பாள் ஆம்பளையா செத்து போயிட்டா கலர் துணி போட முடியுமா, பூ வைக்க முடியுமா, பொட்டு வைக்க முடியுமா, என்னடா இருக்கு பேச்சு? என்ன கவனினா அவன் சத்தா மசிரா ஆச்சு எழுவாட வந்து சுடுவா ஆச்சு. அவன் செத்து போயிட்டானா வியாபாரி வீட்டுல நேர் பஸ் ஸ்டாண்ட் ஒரு ரூம் எடுத்துக்கலாம். என்னையே அதை கூட்டு சேர்த்துற. நாளைக்கு யாழ்ப்பாணம் காட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குதா? நல்லா இருக்குமா? ஆமா என்ன பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துக்கிட்டேன்னா என்னத்துக்கு இந்த யாழ்ப்பாணம் எப்படின்னா அங்கதான் கேளுங்க. புறாவர் வேலை பாருங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது உனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தேன். 2 வீட்டு பேரை எடுக்கணும். அண்ணா தலை நிமிர்ந்து நடக்கணும். அப்படியே போனவர் அண்ணன் நடக்க போன அப்படியே அப்படின்னு சொல்லி சொல்லணும். நீ 2 வீட்டுக்காக தான் எடுக்க சொன்ன, நான் 3 வீட்டு பேரை எடுக்கிறேன். எல்லாரும் 2 வீட்டு பேர் தான் எடுக்குவாங்க. நீ மூட்டு என்னடா 3 வீட்டு பேர் எது எடுக்கிற? 10 வீட்டு பேர் 1 இது முக்கியம். 3 வீட்டு பேர் 2 இது அதை விட முக்கியம். ஏன்னா மெட்டுக்கார பேர் 1 நான் அக்கா கொடுத்துருவேன். நான் சத்தியமா வரும்போது கூட 500 ரூபாய் போறான்னு கூப்பிட்டாங்க. யாரு? இந்த ஊருக்காரு 500 ரூபாய் கொடுத்தா நான் போயிடுவேன். எந்த கிட்ட போக 5000 ரூபாய் கொடுத்தா போயிடுவேன். என்னத்துக்கு வேலை செய்யறதுக்கு ரயில்ல வேலை செய்யறதுக்கு சரிண்ணா அது போனா போகட்டும். இதுக்கு மேல ஆம்பளை வீட்டுக்கு போற மாதிரி எனக்கு ஐடியா இல்ல. ஆம்பளை வீட்டுக்கு நான் இங்கே இருக்கிற புடிச்சு கூட அப்படி அடிக்கிறான். அடிச்சாலும் தெரியும், நீ அங்கேயே சாவ அடிச்சாலும் தெரியும். ஆம்பளையா மூட்டுதான் கெவி. பிறந்து வீட்டுக்கெல்லாம் வந்தாலும் வச்சுக்க 4 இறம வாங்கி வச்சுக்க. அதுக்கு சாடியெல்லாம் விட்டுருவேன். செத்தாலே ஆம்பளை வீட்டுதான் நீ சாவணும். சரிண்ணா இதுக்கு மேல என்ன வேணுமோ கேட்டு வாங்கிட்டு போ. இதுக்கு மேல உங்க வீட்டுக்கே வரல வராத. நான் யாருக்கு கொடுத்து சத்தியம் பண்ணு. என்னடா ஒரு வேணுமா? அதெல்லாம் வேற என்னடா வேணும்? ஒரு பேராகிற மாதிரி கொடுக்கணும்னு சொல்லு. எழுப்பேரா? அப்படி எழுப்பேரா? என்ன ஞாபகமா இருக்கிற மாதிரி கம்பெனி இருக்கா? சத்தியமா நீ எல்லா கேட்டாலும் கொடுக்கலாம். எனக்கு கேட்கறதுக்கு வெப்பமா இருக்குதுண்ணா. ஏண்டா சாக்கினெல்லாம் உழுதுண்ணா. சரிண்ணா உனக்கு ஞாபகமா என்ன ஞாபகமா? உனக்கு ஞாபகமா எல்லாரும் அந்த எனக்கு 1 ரூபாய் கொடுக்கணும்.